ஓம் நம சிவாய. கபாலீஸ்வரர் சுத்தி இருக்கிற இந்த 7 சப்தஸ்தலங்கள்ல 5வது பார்க்க போறோம். இதுக்கு பேரு வாலீஸ்வரர். எல்லாருக்கும் வாலி கதை தெரியும். ராமாயணத்துல தன் எதிரியுடைய சக்தியில 50% தனக்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி வாலிக்கு எப்படி கிடைச்சதுங்க? இந்த கோயில்ல இந்த சிவனை வழிபட்டதுனால்தான் அவருக்கு அந்த சக்தி வந்தது. இதுக்காக தான் இந்த கோயிலுக்கு பேரு வாலி ஈஸ்வரன். அதாவது சத்ருக்களை சம்ஹாரம் செய்யக்கூடிய வலிமை இந்த ஈஸ்வரனுக்கு இருக்கு. இந்த கோயில்ல ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னா, லிங்கம் ஒன்னா இல்லாம 5 லிங்கங்களா இருக்கும் இந்த வாலீஸ்வரன் கோயில். இந்த 5 லிங்கங்கள் பேர் தான் பஞ்சலிங்கம். சோ மயிலாப்பூர்ல பஞ்சலிங்கம் எங்க இருக்குன்னா அது இந்த வாலீஸ்வரன் கோயில்ல தான் இருக்கும். பலர் இந்த கோயிலுக்கு ஒரு தேர்தலுக்கு முன்னாலேயோ அல்லது ஒரு கோர்ட் கேஸ் அது மாதிரி விஷயங்களுக்கு முன்னாலேயோ இங்க வருவாங்க. ஏன்னா சத்ருக்களை விநாசம் செய்யக்கூடிய சக்தி இந்த ஈஸ்வரனுக்கு இருக்குங்கிறது ஐதீகம். கடைசியாக இந்த பஞ்சலிங்கங்களுக்கு கீழே ஒரு ஜீவ சமாதியாக ஒரு சித்தர் இங்கு இருக்கின்றார் என்று மயிலைவாழ் மக்களால நம்பப்படுகின்றது. சோ சித்தர் பூமி, சித்தர் பீடம் கீழே இருக்கிறார். சோ ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இதற்கு பேர் தான் வாலீஸ்வரர் கோயில். 5வது கோயில். சப்தஸ்தானங்கள். ஓம் நம சிவாய.